சலூன் ஷாப் வச்சுருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் செல்வகுமார் அவர் தான் முக்கிய காரணம். தாட்கோ லோனில் வாங்கி அதிகப்படியான மானியத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை திறம்பட மேல் கொண்டு வந்திருக்காரு. மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத சார் வந்து என் வாழ்க்கையில் நான் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே அவருக்கு கடமைப்பட்டவனா நான் வந்து இருப்பேன். கோயம்பேடு வணிக வளாகத்தில் கந்து வட்டியை ஒழிப்பதே எங்கள் முக்கிய நோக்கம் என ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் வ. செல்வகுமார் தெரிவித்துள்ளார். ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் வ. செல்வகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, எங்களுடைய சங்கம் 2022 ஆரம்பிக்கப்பட்டது. எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால், சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு அடிப்படை வசதி இல்லை. அதாவது குடிநீர், குளியலறை, கழிப்பிடம் போன்றவை சரியாக இல்லை. எங்கள் சங்கத்தின் மூலமாக அதை எல்லாம் எப்போது சரி செய்திருக்கின்றோம். முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த வணிக வளாகத்தில் கந்து வட்டியில் சிக்கி வியாபாரிகள், தொழிலாளர்கள் ஆகியோர் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழில் செய்து மீட்டும் லாபத்தில் பெரும் தொகை கந்து வட்டிக்கு சென்று விடுவதால் அவர்கள் சொந்த கடையை அவர்களுக்கே கொடுத்துவிட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை மற்றும் சிலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று தனது சங்கத்தின் மூலம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. சங்கத்தின் மூலம் சிறு வியாபாரிகளுக்கு தரும் மத்திய அரசின் கடன், நிரந்தர கடன் அடையாள அட்டை மற்றும் 20 லட்சத்திற்கும் தொழிலாளர்கள் மற்றும் சிறிய வியாபாரிகளுக்கு விபத்து காப்பீடு மற்றும் வருடத்திற்கு 2 லட்சம் மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக SC/ST வியாபாரிகளுக்கு 2024 ஆண்டு 36 சிறு வியாபாரிகளுக்கு தலா 1,25,000 ரூபாய் மற்றும் மானியம் 50,000 ரூபாய் என்று வாங்கி கொடுத்துள்ளோம். மொத்த மதிப்பு 80,50,000 ரூபாய் ஆகும். மேலும் இரண்டாவது தவணையாக 2025 69 வியாபாரிகளுக்கு 4,50,000 லட்சம் கடனும் மானியமாக 50,000 மற்றும் 73 சிறு வியாபாரிகளுக்கு 1,25,000 ரூபாயும் 50,000 மானியமும் வாங்கி கொடுத்துள்ளோம். மற்றும் 73 சிறு வியாபாரிகளுக்கு 1,25,000 ரூபாய் கடனும் 50,000 ரூபாய் மானியமாகவும் மொத்தம் 2025 4,72,75,000 ரூபாயும் மற்றும் 2026 65 வியாபாரிகளுக்கு தலா 1 லட்சமும் மானியமும் வாங்கி கொடுத்துள்ளோம். 3 வருடத்தில் 6,50,75,000 ரூபாய் கடன் உதவி வாங்கி கொடுத்து பல வியாபாரிகளை கந்து வட்டி தொல்லையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவர்கள் கந்து வட்டியில் இருந்து விடுபட சங்கத்தின் மூலமாகவும் கடன் கொடுத்து உதவுகிறோம். மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த வியாபாரிகளையும் கந்து வட்டியில் இருந்து காப்பாற்ற தொடர்ந்து போராடி வருகிறோம். தமிழக அரசு அனைத்து பிரிவு வியாபாரிகளுக்கும் கடன் உதவி தருகிறது. ஆனால் கடனுக்கான உத்தரவாதம் வேண்டும் என்கிறது. வங்கிகள் அது அவர்களால் தர முடியாத சூழ்நிலை உள்ளது. எனவே கந்து வட்டியை சுத்தமாக ஒழிக்க அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனால் வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் முறையை சுலபமாக்கினால் அவர்கள் அதனால் பயனடைவார்கள். கந்து வட்டியும் ஒழிக்கப்படும். நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக தாட்கோ உதவியுடன் வடபழனியை சேர்ந்த ஆர்ச் மற்றும் டாட் கைவினை கலைஞர் 20 லட்சம் ரூபாய் கடனாகவும் மானியமாக 5 லட்சம் ரூபாய் மற்றும் சலூன் கடை வைக்க வேலு என்பவருக்கு 50 லட்சம் ரூபாய் மானியமாகவும் 3.5 லட்சம் வாங்கி கொடுத்துள்ளோம். மேலும் ஆட்டோ ஓட்டுநர், டெய்லர் போன்ற தொழிலாளர்களுக்கும் நாங்கள் பல்வேறு உதவிகளை செய்ய தயாராக உள்ளோம். கோயம்பேடு வணிக வளாகத்தை சேர்ந்த அனைத்து சிறு வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பொருளாதார ரீதியாக உதவி செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று தெரிவித்தார். ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் நாங்கள் 2022 ஆரம்பித்தோம். இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இருந்தது. அதேமாரி வியாபாரிகள் வந்து இந்த கந்து வட்டியில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க.
இந்த 2 பேரும் இந்த இதுலேருந்து மீட்டு எடுக்கணும் தான் நம்ம சங்கம் ஆரம்பித்தோம். 2022 ஆரம்பித்தோம். ஆரம்பித்து தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு குடிக்கிற தண்ணி இல்லாமல் இருந்தது. நம்ம எங்கள் சங்கத்து மூலிமா கோரிக்கை வச்சு தான் இப்போ எல்லா இடத்துலையும் குடிக்கிறதான டேங்க் வச்சுருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அதேமாரி பாத்ரூம் வசதிகள்லாம் நம்ம செஞ்சு சொல்லியிருக்கோம். அது அந்த கோரிக்கை ஏற்று பாத்ரூம் வசதியெல்லாம் நல்லா இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வியாபாரிக்கு வந்து கந்து வட்டியில் அதிகமாக பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா டெய்லியும் 1000 ரூபா கட்ட வேண்டியதெல்லாம் சூழ்நிலை இருந்து கந்து வட்டிக்கு வட்டி மட்டுமே 1000 ரூபா கட்டணும். 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா டெய்லியும் 1000 ரூபா வட்டியை கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படி கொடுக்க சொல்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வியாபாரத்தினுடைய லாபத்துடைய பெரும்பகுதி வட்டிக்கு தான் அவங்க செலவு பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, குறிப்பாக இந்த SC ST மக்கள் வந்து அவங்களுக்கு குறிப்பாக கடன் கொடுக்குறதுக்கு கூட யாரும் தயாராக இல்லாமல் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணோம், நம்ம தாட்கோ மூலிமா முயற்சி பண்ணி தாட்கோடைய MD ஐயா கந்தசாமி IAS அவர்களை சந்தித்து இதுமாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் நம்ம SC ST மக்கள் நிறைய பெரும்பான்மையாக மக்களாக இருக்காங்க, அவங்க தொழில் தொடங்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அதனால் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளும் தாட்கோ மூலிமா ஃபஸ்ட்டு ஒரு 13 பேருக்கு பேங்க் மூலிமா அப்ளிகேஷன் கொடுத்தோம். ஆனால் அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சில காரணங்கள், இந்த அக்ரிமெண்ட்டு இதுமாரி காரணங்களில் அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 13 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு ஐயா கிட்ட சொன்னோம், நம்ம இதுமாதிரி பேங்க்கில் அக்ரிமெண்ட்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னோடனே சரி என்ன பண்ணாங்க, வசந்தி மேடம் மாநில திட்ட அதிகாரி அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சார் சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணால் அவங்க NSFDC மூலிமா நம்ம முதல் 2024 ஒரு 46 பேருக்கு 1,25,000 ரூபாய் கடன், 50,000 மானியம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80,50,000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம் 2024. அதுக்கப்புறம் 2வது திட்டத்தில் ஒரு 69 பேருக்கு 4.5 லட்சம் கடன், 50,000 மானியம். ஒரு 73 பேருக்கு 1,4 லட்ச ரூபாய் கடன், 50,000 மானியம். இப்படி அந்த வருஷம் 2வது ஸ்கீமில் மட்டும் நான் 4,72,75,000 வாங்கி கொடுத்தோம். இப்போ 2026 ஒரு 65 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். 1 லட்ச ரூபாய் கடன், 50,000 மானியம்னு சொல்லிட்டு இப்போ 92,50,000 வாங்கி கொடுத்துருக்கோம். 97,50,000 வாங்கி கொடுத்துருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் கடந்த 3 வருஷத்தில் 6,50,75,000 ரூபாய் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். இது மார்க்கெட்டில் இது வரைக்கும் யாருமே செய்யாமல் ஒரு விஷயம் நம்ம இந்த ஜெய்பீம் சங்கம் தான் செஞ்சுருக்கு. அது இல்லாமல் குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே 3,500 கடை இருக்குது இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தில். காய்கறி, பழம், பூ மார்க்கெட்டுன்னு 3 அங்காடிகள் சேர்த்து ஒரு 3,500 கடைகள் இருக்குது. இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா SC மக்களுடைய சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த கடைகளை பார்த்திங்கன்னா ஒரே 1% கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான கடைகள் எதுவும் ஒதுக்கப்படல, 1% கூட அவங்களுக்கான கடைகள் இல்லை. அப்போ இப்படி வர சொல்ல எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கடை ஒன்று வந்து CMD மூலிமா ஒரு விற்பனைக்கு வந்தது. ஒரு 4,150 ஸ்கொயர் ஃபீட் வந்து விற்பனைக்கு வந்தது. அதை நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் சங்கத்தின் மூலிமா அதை நம்ம போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா வாங்கி தர சொல்லி நம்ம ஐயா கந்தசாமி அவர்கிட்ட மனு கொடுத்தோம். அவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா இதை வாங்கி அவங்க அப்ரோச் பண்ணி அதை வாங்கி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி 26 கோடி ரூபா அந்த கடன் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் SC மக்கள் வந்து பயன்பட போகிறாங்க, வியாபாரிகள் வந்து பயன்பட போகிறாங்க. இதுமாரி வச்சுருக்கோம். அதேமாரி என்னென்னா, நம்ம இந்த கடன் கொடுத்ததுனால இப்போ 6 கோடியே 50 லட்சம்னு வாங்கி கொடுத்துருக்கல. இப்போ இந்தியாவிலே என்னென்னா, இந்த NSFDC திட்டத்திற்கு கீழே தனி ஒரு சங்கத்துக்கு கடன் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. முதல் முறையாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஜெய்பீம் சங்கத்துக்கு தான் இந்த சங்கம் கடன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வரைக்கும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக இதை ரீபெயிண்ட் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்னென்னா, இந்த மாடலில் வந்து இதை மற்ற மாநிலத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் எங்களை வந்து ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இதை இப்போ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் தான் இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயமா இது இங்கே இருந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னா, அது ஒரு பெருமை, இந்த தமிழ்நாட்டுக்கும் பெருமை, ஜெய்பீம் சங்கத்துக்கும் பெருமை தான் இது. ஏன்னா இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சங்கம் வெற்றிகரமாக இயங்குதுன்னு இதை வச்சு மற்ற இதெல்லாம் பண்ணுங்க. நாங்கள் டெல்லிக்கு போக சொல்ல சொன்னாங்க, அந்த அதிகாரிலாம் சொன்னது எங்களோட சொன்னது என்னென்னா, நீங்கள் தான் எங்களுக்கு ரோல் மாடலு, இப்போ உங்களோட திட்டத்தை நாங்கள் இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ கூட 26 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கடன் கேட்டது கூட உடனே ஜெய்பீம் சங்கம்ன்றதுனால உடனே எங்களுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா, இதை வந்து இந்த கடனை வந்து 5, 6, 7 வருஷத்தில் திருப்பி கட்டணுன்றாங்க. இப்படி திருப்பி கட்ட சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நம்ம கடைக்காரங்களுக்கு வியாபாரிகளுக்கு கொடுக்க சொல்ல இதோடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு 7,500 ரூபான்னு வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு 3 பேர் 4 பேர் செஞ்சோன்னா அது வந்து அதிகமான இது. இந்த 26 கோடிக்கு வந்து தாட்கோ வந்து மானியமாக கொடுக்கணும். எங்களுக்கு 35% மானியமாக கொடுத்தோன்னா இப்போ SC மக்களுடைய வியாபாரிகளுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச
இதில் வந்து வாடகை கொடுக்கலாம் அவங்களுக்கு. இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற இந்த ரேட் வந்து அதிகமான ரேட்டு, மார்க்கெட்டில் யாரும் கொடுக்க முடியாத ரேட் தான். இப்போ வேறு வழி இல்லாமல் தான் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு கடை கிடைக்குது, இதை அவங்க ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த ரேட் எடுத்துருக்கோம். அதனால் முதல்வர் அவர்களும் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்களும் எங்களோட ஜெய்பீம் சங்கத்தினுடைய இந்த கோரிக்கை நீங்கள் ஏற்றணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த 26 கோடி கடனுக்கு வந்து 35% மானியம் கொடுத்தீங்கன்னா இது பெரும் உதவியாக இருக்கும். இங்கே இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற எஸ்சி மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் 1% கூட அவங்களுக்கு கடை இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த கடை கிடைக்க சொல்ல, இந்த குடோன் கிடைக்க சொல்ல கிட்டத்தட்ட 50 பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. 50 குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கும். அதனால் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் சமூக நீதித்துறை அமைச்சருக்கு அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் எங்களோட ஜெய்பீம் சங்கத்திலோட இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் இ வேலுசாமி. நான் சொந்த ஊர் பாதராப்பள்ளியூர். நான் இங்கே வடபழனியில் கங்கம்மன் கோயில் தெருவில் சலூன் ஷாப் வச்சுருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் செல்வகுமார் அவர்கள். அவர் தான் முக்கிய காரணம். அவரோட அறிமுகம் எனக்கு எப்படி கிடச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் மட்டும் தான் அடித்தேன். நீங்கள் நேரில் வாங்க பேசலான்னு சொல்லியிருந்தார். நானும் நேரில் புறப்பட்டு போனேன். நான் ஒரு சலூன் ஷாப் வைக்கிறதுக்கு நான் உதவி கேட்டேன். அதுக்கு அவர் முன் வந்து, நீ எதுவும் கவலைப்படாத, நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு .com மூலயமா ஒரு 10 லட்சம் லோனுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. பேங்க்கில் காசு கட்ட தவறுனா அந்த காசுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி எனக்கு இந்த கடை வச்சு கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சிருக்கிறேன். இது பல நாள் கனவு. நான் ஊரில் ஒரு 10 வருஷமாக நான் கடை வச்சுருந்தேன். ஒரு படி மேலே போய்ட்டு சென்னையில் கடை வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதோட பிரதிபலிப்பாக சார் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு மென்மேலும் நான் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். அதை அடையாளமாக தான் சாரோட ஃபோட்டோவை நான் கடையில் வச்சு எப்போவுமே சிறப்பிச்சுன்னு வரேன். அவர் இது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு மார்க்கெட்டில் சிறு குறு வியாபாரிகள் அவங்க அதிக வட்டிக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அவர் .com மூலயமா காசு ரெடி பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை திறம்பட மேலே சிறப்பாக கொண்டு வந்துட்டுருக்காரு. அது மூலயமா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் பயனடைகிறாங்க. அதில் நானும் ஒருத்தன்ற சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சலூன் ஷாப் நான் சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பல்வேறு நட்பு ரீதியாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் நான் நிறைய பேருக்கு உதவி நாடினேன். ஆனால் எல்லா இடத்த ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சினது. தகச்சு பண்ணி இருக்கும்போது சாரோட அறிமுகம் கிடைச்சிது. நான் இப்போ இங்கே நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த கடையை வச்சு பயன்படுறதும் இல்லாமல் என் கடையில் ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் இப்போ நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா சார் மட்டும்தான். இந்த சங்கத்து மூலயமா பயன்பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 கணக்கு மேலே இருக்காங்க. அவங்க அதிக வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது தான் இவருடைய ஒரே ஒரு நோக்கம். அதை தெளிவு பெற எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா, வாங்கின பணத்தை சரியான முறையில் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் சங்கம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்து உதவி பண்ணவங்க மானியத்தோட. நீங்களும் நல்லா இருக்கணும், சங்கமும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் வாங்கிய பணத்தை நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் சரியான முறையில் செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சங்கத்தலைவர் உங்கள் வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்து வழிநடத்தி செல்வார்ன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன். தெளிவாகவும் உறுதியாகவும் நேர்த்தியாகவும் கிட்ட நான் முன் வைக்கிறேன். வணக்கம், என் நேம் வந்து பூவரசு. நான் வடபழனி சிக்னலில் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடியோ வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வெளியில் நிறைய வட்டிக்கு அந்த மாதிரி கடன் வாங்கி நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளஸ் வீட்டு குடும்ப சூழ்நிலைக்காகவும் வட்டிக்கு வாங்குகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அந்த டைமில் ரொம்ப கடன் சும்மா அதிகமாகி நான் கடை எடுக்கிற சூழ்நிலையும் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா செல்வகுமார் சார் அவர் வந்து எனக்கு பழக்கம் வந்து கிடச்சிது. அவர் இங்கே கோயம்பேட்டில் வந்து ஜெய்பீம் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சு நடத்துகிறாரு. ப்ளஸ் இந்த வறுமை கோட்டு கீழே கஷ்டப்படுறவங்க, அதிக கடனுக்கு வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறவங்க, இவங்களெல்லாம் அந்த கடன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒரு நல்ல ஸ்டேபிளான தொழில் பண்ணி நல்லா வர்றதுக்காக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் பண்ணுறது எதுவுமே அதிகமாக வெளியே தெரியாமல் இருக்குது. இப்போது எனக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கடன் சுமை எல்லாமே போய் அவர்கிட்ட சொன்னேன். உட்காந்து பேசி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்து பேசி உன் சூழ்நிலை என்னப்பான்னு எல்லாமே கேட்டார். எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு
ஒரு 20 நாள் கேப் விட்டு என்னை மறுபடியும் வர சொல்லி என்னுடைய ப்ரூஃப் எல்லாமே வாங்கி எனக்காக பேங்க்கில் லோன் மேனேஜர்கிட்ட டேரெக்டாக என்னை கூப்பிட்டு போய் அஷூரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணுன்னு சொல்லி லோனும் ஒரு சம் அமௌண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், அவருடைய சங்கத்து மூலியமாகவும் வந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து இன்றைக்கி நான் அந்த கடன்லேருந்தும் ஒரு 95% நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கு கடன் சுமையும் இப்போ அதிகமாக இல்லை. இன்னொன்று, அவர் கொடுத்த அந்த தனிப்பட்ட காசுனால இன்னொரு ஸ்டூடியோ, எனக்கு பெரிய ஸ்டூடியோ தேவைப்பட்டுச்சு நான் அடுத்து பண்ணுறதுக்காக. ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு பெரிய ஸ்டுடியோ பார்த்து அதில் உள்ள திங்ஸ் முதற்கொண்டு நான் வாங்குறதுக்கு கூட இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அதோடு அவர் போயிடல, இப்போ வரையும் டெய்லி கடையை விசிட் பண்ணி பார்க்குறாரு. எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கார். இது நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் யாருக்காச்சும் நீங்களும் இதே மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சாரை போய் மீட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அவர் வாங்கி கொடுக்குற லோன் வந்து யாரும் ஒழுங்காக கட்டுறதில்லைன்னு சொல்லி என்கிட்டயே சொல்லி நிறைய ஃபீல் பண்ணார். நம்பி செய்கிறேன், கரெக்டாக கட்டு, அடுத்தடுத்து இதை நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கும் உதவி தேவைப்பட்டால் சாரை போய் பாருங்கள், அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் அடுத்த கட்டம் லைஃப்பில் போகிறதுக்கு கண்டிப்பாக அவருடைய உதவி இருக்கும். ரொம்ப நல்ல மனுஷன். இந்த லோனு இந்த காசுலாம் எனக்கு கொடுத்ததுக்காக அவர் இன்ட்ரெஸ்ட்டாவோ இல்லை ஏதோ சன்மானமாகவோ எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்கல. ஒரு பியூராக ஒரு நல்ல மனசோடு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. சாருக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன். இந்த லோனையும் நான் கரெக்டாக கட்டுவேன். ஆல்ரெடி நீங்கள் யாரும் வாங்கி இருந்தால் கூட கரெக்டாக இந்த லோன்லாம் வந்து பே பண்ணுங்கள். அவர் ரொம்ப வருத்தப்படுறார் சிலர் பண்ணுற அந்த துரோகத்தினால. இதை மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாருக்கும் இந்த வீடியோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத சார் வந்து என் வாழ்க்கையில் நான் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே அவருக்கு கடமைப்பட்டவனா நான் வந்து இருப்பேன். நீங்களும் அதே போல் சாரை பார்த்து பயனடைஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.